இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மண்ணின் மானம் காத்த மனிதர்கள். மண்ணின் மானம் காத்த மனிதர்கள். நம்ம இதே தொடரில் மகான்களை சிந்திக்கின்றோம், நாயன்மார்களை சிந்திக்கிறோம், ஆழ்வார்களை சிந்திக்கின்றோம். இந்த மண்ணுலகில் சாதனை புரிந்த மகத்தான ஆன்மீக நினைவுகளை நினைக்கின்ற நாம் அந்த திருக்கோயிலை காத்த சாதாரண மனிதர்கள் மாமனிதர்களாக மாறியதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? கடவுளிடத்தில் கேட்பார்கள், எது பெரிது என்று. அவன் சொல்லுவான், இந்த பூமி அங்கும் இங்கும் நகர்வதால் அது நகராமல் இருவதற்காக மலையை படைத்தேன். அந்த மலைதான் பெரிது என்று நினைத்த போது அதையே உடைத்து எரியக்கூடிய ஒளியாகிய இரும்புதான் பெரிது. அந்த இரும்புதான் பெரிதா என்று நினைத்த போது அதையே உருக்கி நிலை உலைய செய்யக்கூடிய நெருப்பு பெரிது. நெருப்புதான் பெரிதா என்றால் அதை அணைக்கக்கூடிய நீர் பெரிது. அந்த நீர்தான் பெரிதா என்றால் அதையே கிளர்த்து எரியக்கூடிய காற்று பெரிது. மழையா, ஒளியா, நீரா, நெருப்பா, காற்றா என்று பட்டியல் போட்டால் இவை எல்லாவற்றையும் விட பிறருக்கு துன்பம் என்றால் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் அடுத்தவன் கரத்தை பற்றி கண்ணீரை துடைக்கக்கூடிய பாசக்கரமாகிய ஈரமுள்ள இதயம்தான் மனித படைப்பில் பெரிது என்றான். அப்படி ஈர இதயத்தோடு கோயிலை, மண்ணை காத்த மனிதர்களை நாம் சிந்திக்கப் போகின்றோம். முதலில் நாம் செல்வது தஞ்சை பெரிய கோயிலுக்கு. 1000 ஆண்டுகள் ராஜராஜ சோழன் கட்டிய திருக்கோயிலில் நாள்தோறும் எரிய வேண்டிய தீபம் திடீரென்று எரியவில்லை. காரணம், திருக்கோயிலுக்கு நெய் கொடுக்கின்றவர் வரவில்லை. காரணம், அவனுடைய பசுக்கள் இயற்கை சீற்றமாகிய ஆற்றில் அடித்து கொண்டு போனது. ராஜராஜ சோழன் அவன் இல்லம் போகின்றான். அவன் உள்ள கதவுகளை திறந்து எங்கே என்று கேட்டபோது வெறும் வெடிகளை மற்றும் ஒரு பெண் உருவத்தில் இருந்த ஒருவர் காட்டி, நாடாளும் மன்னனே மன்னிக்க வேண்டும், என் கணவன் நீங்கள் கொடுத்த பசுவை விற்று பால் கிடைத்து அந்த பாலை வைத்து கோவிலுக்கு நெய் தீபம் கொடுத்தார். ஆனால் பசுக்கள் இயற்கையில் அடித்து செல்லப்பட்டது. உண்மையா என்றான். ஊர் மக்கள் உண்மை என்றார்கள். பிறகு எப்படி இறந்து 10 நாட்களுக்கு பிறகும் நெய் கொடுத்தாய்? மன்னிக்க வேண்டும் மன்னா, உண்மையை சொல், தலை உருளும். மன்னா, என் கணவன் இறந்தால் என்ன? அந்த ராஜகோபுரத்தினுடைய கம்பீரமாக வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி நிற்கக்கூடிய எம்பெருமான் ஆலயத்தில் பிறையில் நெய் தீபம் ஏற்றுவதற்காக என் பிஞ்சு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய தாய் முளைப்பாலை விற்று நான் கொடுத்தேன் என்றபோது கண்ணீர் சிந்தி ராஜராஜ சோழன் எழுதினான். இந்த கோயிலை நினைக்கக்கூடியவர்கள் ராஜராஜ சோழனை நினைக்கிறார்களோ இல்லையோ, இந்த மண்ணையும் கோயிலையும் காத்த வரகுணாலை நினையுங்கள். எப்படி? அப்படியே வரகுணாலிலிருந்து நான் உங்களை சிவகங்கை சீமைக்கு அழைத்து செல்கின்றேன். வீரமங்கை வேலு நாச்சியார் அந்த மண்ணுக்கும் கோயிலுக்கும் செய்த மகத்தான பணி அரிதினும் அரிது. ஆனாலும் கூட ஆயுத பூஜை அன்று கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களையெல்லாம் வீழ்த்தி விடுவோம் என்று வெள்ளைக்காரன் நினைத்தபோது அந்த மறந்துவிடக்கூடாது தோழர்களே. உலகத்தின் முதலில் நம்முடைய ஆயுத கிடங்கு என்று ஒன்றை உருவாக்கி அதில் சூதும் வாதும் கவ்வ மக்களை வீழ்த்த எண்ணிய ஆங்கிலேயரை ஒரு ஆயுத பூஜை அன்று தான் முதல் சவப்பெண்ணாக மாறி நெருப்போடு ஆயுத கிடங்கில் வீழ்ந்து செயலிழக்கச் செய்து காளையார் கோயில் மண்ணையும் மக்களையும் காத்த குயிலி இந்த மண்ணின் மகத்தான மானம் காத்த மனிதராக நாம் நினைக்க வேண்டும். சின்ன மருது பெரிய மருது அடக்க முடியாத காளைகள். ஆனால் ஆங்கிலேயன் போர் புரிந்த போது மண்டியிடவில்லை என்றால் கோயில் கோபுரம் தகர்க்கப்படும் என்றவுடன் மண்டியிட்டு வணங்கி கோயிலுக்காக தன் உயிரை தந்த தியாக சீலர்கள் அல்லவா சின்ன மருதுவும் பெரிய மருதுவும். ஆனால் இறந்த அவர்களுடைய பூத உடலை, தலையும் உடலையும் வேறு வேறு பகுதியில் அப்புறப்படுத்தினார்கள். காரணம், தலையும் உடலும் ஒட்டி இருந்தால் உயிரோடு அவர்கள் மீண்டும் பிறந்து மண்ணையும் கோயிலையும் காத்து விடுவார்கள். இப்படி இந்த மகத்தான மனிதர்களின் வீர தீர செயல் மட்டுமல்ல, கோயிலை காப்பதற்கு தேர் செய்தான் பெரிய மருது.
அதற்காக வெள்ளோட்டத்தன்று அரசனுக்கு ஆகாது என்று தான் அரசனாக மாறி தன் உயிரை ஈந்து பெரிய மருதுவை காத்த குப்பமுத்து ஆசாரியனுடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது ஆனந்த பெருக்கு ஓடுகிறது. இந்த மண்ணின் மானம் காத்த மனிதர்கள், இந்த மக்களை காத்தவர்கள், திருக்கோயிலை காத்தவர்கள் வெறும் மகான்கள் மட்டுமல்ல, தன் உயிர் தியாகம் செய்த இந்த மனிதர்களையும் ஆனந்த ஆரம்பத்தில் சிந்திப்பதுதான் தர்மம், நியாயம். மீண்டும் நாளை தொடரும். வணக்கம்.